ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் எனக்கு இவ்வளவு கௌரவம் மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க? நான் என்ன வெளி மனுஷனா? நானும் உங்க வீட்டுல ஒருத்தன் தான். அதாவது ஒரே ஊர்ல நாமெல்லாம் பல வருஷங்களா வாழ்றோம். அப்படி பார்க்கும்போது நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். துர்க்கைக்கு பூஜை பண்றீங்க, அதுல கலந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? வாங்க போலாம். அம்மா வாங்க ஐயா. உட்காருங்க ஐயா. தாயே, இந்த துர்க்க பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை. மிகப்பெரிய மகாராஜாக்கள் கூட போருக்கு போறதுக்கு முன்னாடி, சிம்மாசனத்துல உட்காரதுக்கு முன்னாடி இந்த விரதத்தை பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விரதத்தை முறையா செஞ்சா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். இது அதிர்ஷ்டம் இல்லாம என்ன? நீங்க எவ்வளவு பெரியவரு, பெருந்தன்மையோட எங்க வீட்டு பூஜைக்கு வந்திருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணுமா? இல்ல, இது அந்த அம்மனுடைய சங்கல்பம். அவளுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவன். என்ன பாராட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காரர் பெரிய பண்டிதர் இல்ல, ஸ்ரீசக்கரத்தோட உபாசகரா இருந்தார். பாவம், அன்னைக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை. அது விதி. அவ கண்ணை திறந்து பார்த்துட்டா இதெல்லாம் பெரிய விஷயமா அவளுக்கு? இருக்கட்டும், பூஜைய ஆரம்பிக்கலாமா? பூஜையை செய்ய வேண்டியது சுந்தரி தான். எங்க அவளை காணமே? வெளியதான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். சுந்தரி, 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 அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.